ஹாய். நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்த ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் த ஹண்ட் ஃபார் வீரப்பன். அதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 எபிசோட்ஸாக வீரப்பனோட ரைஸ் அண்ட் ஃபால் பற்றி வந்து கவர் பண்ணுது. ஸோ வீரப்பன் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து கண்டிப்பாக நிறைய ரெப்ரிகஷன்ஸ், நிறைய ரிப்பிள்ஸ் நம்ம மெமரிக்கெல்லாம் கொண்டு வரும். ஹீ இஸ் பீன் அ வெரி வெரி பாப்புலர் நோட்டோரியஸ் ராபின்ஹுட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். இவர் பண்ண க்ரைம்ஸ் பற்றியோ இல்லை எது அவரை ட்ரிகர் பண்ணிச்சு, அவரோட ஸ்டார்ட் எப்படி இருந்துச்சு, எப்படி அவர் இந்த லைனுக்குள்ளே வராரு, இல்லை அவர் ஃபஸ்ட்டு பண்ண கொலைகள், அதெல்லாம் இந்த சீரீஸ் கவர் பண்ணல. இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா வீரப்பனோட ஒய்ஃப் முத்துலக்ஷ்மி அவங்க ரீகவுண்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இந்த கதை அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்களோட பார்வையில் வீரப்பன் எப்படி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி நடுவில் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட பைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜேர்னலிஸ்டோட பைட்ஸ், அந்த பீப்புள் கோபிநாத்தம்ன்ற வில்லேஜில் இருந்த பீப்புளோட பைட்ஸ், அவரோட அக்வைண்டன்சஸ் இப்போ இருக்கவங்களோட பைட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த சீரீஸ் கவர் பண்ணிச்சு. ஸோ த சீரீஸ் டிட் ஜஸ்டிஸ். அவங்க என்ன ஹாரிசான் எடுத்துக்கிட்டாங்களோ அந்த ஹாரிசானில் ப்ராப்பராக ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் வீரப்பன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பீரியட் ஆஃப் லைக் 5 years or 20 years வந்து அப்படியே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணில் தண்ணி விட்டாட்டுறாங்க மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட், 2 கவர்மெண்ட்டும் அப்படியே அல்லாடி போச்சு. ஹி ஹஸ் அரௌண்ட் மர்டர்ட் 184 people. சிவிலியன்ஸும் இதில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் 100 வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், கொஞ்சம் பேர் இன்ஃபார்மெண்ட்ஸ் இருக்கவங்களையும் வந்து ஹி இஸ் மர்டர்ட் அப்படி சொல்கிறாங்க. ஹி இஸ் பீன் அ ரூத்லெஸ் பர்சன். நிறைய சிக்னிஃபிகண்ட் எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸில் அமைச்சிருக்காங்க. நிறைய ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸோட வந்து பெரிய பெரிய எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி அப்படி சம்பவம் செஞ்சுருக்காரு. நிறைய நோட்டபிள் பீப்புள் இருக்காங்க. ரேம்போன்னு ஒருத்தவங்க, அப்புறம் வந்து சங்கர் பிதாரி ஹஸ் பீன் ரூத்லெஸ் லைக் அந்த மாதிரி ஆட்கள் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஷக்கீல் அகமத், அப்புறம் ஸ்ரீனிவாஸ் இஸ் குவைட் அ நோட்டபிள் பர்சன் ஹியர். ஸ்ரீனிவாஸ் ஏன் நோட்டபிள் அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் வந்து ஹி ஹஸ் சாய்சன் நான் வயலன்ஸ் அஸ் த மீன்ஸ். ஃபர்ஸ்ட்லி அவர் தான் அந்த சீனுக்கு வராரு ஏர்லி ஸ்டேஜஸில், ஒரு 1990s அந்த டைமில். ஸ்ரீனிவாஸ் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்ட்ரிக்டாக அவர் வந்து உயிரோட தான் பிடிக்கணும், வீரப்பன் வந்து நம்ம யூ ஷுட் நாட் ஷூட் அப்படின்னு அப்படி சொல்லி தான் கடைசியில் கிட்ட அந்த ஏரியாவுக்கு போயிடுவாங்க. பிகாஸ் ஹி செட் நாட் டு ஷூட். அவர் அந்த ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவார். சரண்டர்லாம் ஆகாமல் அவங்க உயிரோட பிடிக்க முடியாது, எஸ்கேப் ஆயிடுவாங்க. லேட்டர் என்ன ஆகும்னா, ஸ்ரீனிவாஸோட வீரப்பனோட சிஸ்டருக்கு வந்து அஃபேர் இருக்க மாதிரி ஊருக்குள்ள ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு அவர் எப்படி ரிவெஞ்ச் ரிட்டாலியேட் பண்ணுறாருன்னா, ஹி சேஸ் Veerappan sends a message to Srinivas saying that you come alone and meet me. I'll not surrender. I'll come in person, like we'll talk terms out abdi. So everyone வந்து believe பண்ணி everybody says no, but then he goes and he is murdered unimaginably. Like தலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு சாவினராக, பாடியை பேர்ன் பண்ணிடுறாரு. ஸோ அவரோட லாஸ் வந்து பீப்புள் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்ரீனிவாஸ் வாஸ் திஸ் குட் கை ஹூ ஹெல்ப் த பீப்புள் ஆல்சோ. ஸோ ஸ்ரீனிவாஸ், அதுக்கப்புறம் ஷக்கீல் அகமத் அப்படியே பிளான் பண்ணி அந்த டாக்குமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரீகவுண்ட் பண்ணுற பீப்புள் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீ இஸ் தட் இன்டெலிஜென்ட் பர்சன். கெரில்லா வார்ஃபேர் டெக்னிக்ஸ்லாம் அவர் அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லைனா அந்த டெக்னிக்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணார். அந்த ஹேர்பின் பென்லெலாம் பார்த்து பிளான் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரைஸ் ஆஃப் வீரப்பன், இந்த மர்டர் எல்லாம் பண்ணி ஹி இஸ் பிகமிங் பாப்புலர். அண்ட் தென் ஹீ கால்ஸ் ஃபார் ஜேர்னலிஸ்ட், இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாங்க. பீப்புள் இங்கே நக்கீரன் கோபாலாம் அவங்க பைட் வரல சீரீஸில். பட் தென் அவங்க போய் ஹீ கோஸ் மீட்ஸ் ஹிம் அண்ட் டாக்ஸ் திங்ஸ் அவுட். அண்ட் ஹீ ஆல்சோ வாட் ஹி டஸ் இஸ் ஹி கிட்னாப்ஸ் பீப்புள் லைக் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாரையும் கிட்னாப் பண்ணி ரேன்சம் கேட்குறாரு. இந்த பாட்டும் பெருசாக கவர் ஆகலை சீரீஸில். ஆனால் சீரீஸில் மென்ஷன் பண்ணப்பட்டது வந்து ராஜ்குமார், த பாப்புலர் ஆக்டர், கன்னட ஆக்டர். அவரை வந்து ஹீ கிட்னாப்ஸ் அண்ட் அரௌண்ட் மோர் தென் 100 days வந்து அவரோட கஸ்டடியில் தான் இருக்கார் ராஜ்குமார். அது வந்து 2 கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஸ் வெல் கர்நாடகா கவர்மெண்ட், ரெண்டுமே அப்படி அல்லாடி போகுது, எப்படி அவங்கள கொண்டு வரணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பயங்கரமான ஒரு ஷேக்கி சுச்சுவேஷனில் வந்து ஒரு தூது போகிற மாதிரி ஒரு மெசஞ்சரை நக்கீரன் கோபால் அவங்கள அனுப்புகிறாங்க. அவர் சில கண்டிஷன்ஸ் சொல்கிறாரு, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் நான் வந்து ராஜ்குமாரை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இது வந்து சென்சிபிளாக இருந்தது, சில இது ரொம்ப இன்சென்சிபிளாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா வந்து செகண்ட் லாங்குவேஜ் தமிழாக இருக்கணும்னு சொன்னதாக இருக்கலாம். இல்லை சில இதெல்லாம் சென்சிபிளாகவே இருந்தது. லைக் அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஜெயிலில் இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அந்த மாதிரி. பட் தென் சில இது நடத்தும், சிலது நடக்காமையும். இதெல்லாம் இல்லாமல் அப்பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு பெரிய ரேன்சம் வாங்கிட்டு தான் ராஜ்குமாரை வெளியே விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ராஜ்குமார் வந்து வீரப்பனோட இருக்கும்போது ஒரு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் மாதிரி ஹீ திங்ஸ் இஸ் அ நைஸ் பர்சன் அண்ட் ஹீ கிவ்ஸ் இஸ்
செயின் எல்லாம் மாட்டி விட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஸ்மூத்தாக இருந்த மாதிரிலாம் வி சி ரெஃபரன்சஸ். ஸோ as things proceed ஒவ்வொருத்தவங்களாம் அந்த ஸ்டோரி பிட்ஸ் அண்ட் பீசஸ் அப்படியே நரேட் பண்ணி நமக்கு அந்த என்டையர் பிக்சர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த லேட்டர் டேஸ் பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா he goes about ruthlessly killing and ruthlessly kidnapping people அதெல்லாம். ஆனால் இந்த ரூத்லெஸ் சைடு அவங்க காமிக்கிற அளவுக்கு அவருக்குள்ளே இருக்க ஒரு ஹியூமன் சைடையும் வந்து இந்த சீரீஸ் கன்சிஸ்டண்ட்டாக காமிச்சிட்டு தான் இருந்துச்சு. லைக் இஸ் ரியலி குட் டு பீப்புள் whom he thinks are good whatever. So avangala to the extent he protects them, and then the humanity side and romba touching part வந்து the way he is as a father and as a husband, you know. இப்போ இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு இந்த போலீஸ் எஸ்டிஎஃப்லாம் அந்த வில்லேஜ்குள்ளே வந்து அவ்வளோ வருஷக்கணக்காக அவங்க ஸ்டே பண்ணுறாங்க. அரவுண்ட் 100 crores கிட்ட கவர்மெண்ட் வந்து 20 years ஸ்பெண்ட் பண்ணிருக்கு அவரை பிடிக்கிறதுக்கு. ஹீஸ் நோன் as the ஃபாரஸ்ட் கிங். ஸோ இப்போ இந்த எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த வில்லேஜில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பண்ணுற அக்கிரமம் மட்டும் இல்லை அந்த பீப்புள் இருக்காங்கல்ல, இந்த இன்னசென்ட் பீப்புள், they don't know why they are there for. Leave the men, women, children. இன்ஃபேக்ட் இந்த சீரீஸில் கவர் ஆகாத ஒரு இன்சிடென்ட் இருக்குது, வச்சாத்தி இன்சிடென்ட் அப்படின்னா. அது வந்து இட் இஸ் ஒரு கோர்ட்டில் இப்போ வரைக்கும் இந்த ரெப்பகஷன்ஸ் போயிட்டுருக்க ஒரு கேஸ். இது விடுதலை படத்தில் கூட வந்து வெற்றிமாறன் சார் ஏதோ ஒரு ஷேட் அங்கே எடுத்து காமிச்ச மாதிரி இன்னும் இருந்திருக்கும். வச்சாத்தின்ற வில்லேஜில் இருக்க 18 உமனை பிக் பண்ணுறாங்க, பிட்வீன் பர்டிகுலர் ஏஜ் குரூப். அதில் ப்ரெக்னென்ட் லேடியும் இருக்காங்க, பியூபர்ட்டி அட்டைன் பண்ணாத வயசுக்கு வராத பொண்ணும் இருக்காங்க. அந்த 18 மெம்பர்ஸை பிக் பண்ணி கேங் ரேப் ஒரு ஏரிக்கிட்ட போய் அதெல்லாம் அந்த சீரீஸில் மென்ஷன் ஆகலை. அவர் எப்படி இதுக்குள்ளே வந்தாருன்றது மென்ஷன் ஆகாத மாதிரி இந்த இன்சிடென்ட்டும் மென்ஷன் ஆகலை. பட் இந்த பீப்புள் அண்டர்கோ பண்ண சஃபரிங் வந்து இட் இஸ், I don't know, it's inexplicable அந்த சஃபரிங். ஆல்சோ அவரோட அந்த ஹியூமனிட்டி சைட் காமிக்கும் போது நம்ம மனசில் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சு இந்த எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ் பண்ணுற அக்கிரமங்கள் அங்கே நடக்கிற அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக இதை நம்ம பார்க்கும்போது he stands out as a hero. But they also have their reason to do so in a perspective நினைக்கிறேன். It's multiple angles to a story. So there are many significant officers who did intelligent operations, but one after the other failed. Eventually வந்து அவர் வீரப்பனோட நம்பகமான சோர்ஸே இவங்க இன்ஃபார்மெண்ட்டாக மாற்றி ஆப்ரேஷன் குக்குன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் மூலியமாக அவர் வந்து he is almost 50 now, his family is somewhere, wife நடுவில் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. she becomes second time pregnant, he has 2 daughters. இந்த மாதிரிலாம் ஒரு சைட் போயிட்டுருக்கு. when he is 50 அவரோட ஐசைட் வந்து டிட்டோரேட் ஆகிறனால அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட்டில் வச்சு அவர் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கம்ப்ளீட்டாக டிசைட் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. வெளியே கூட்டிகிட்டு வந்து நீட்டாக அவங்க பிளான் பண்ண அந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் மர்டர் வந்து நடக்குது. ஸோ the series completely covers from start to end of the rise and fall of his career and the crime career. Now the Netflix series இதில் அக்யூரேட்டாக அது கவர் பண்ணுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் there can be some left outs and government reasonsக்காக எல்லாமே கவர் பண்ண முடியாது. But the horizon it shows, whatever the horizon it shows, I think it did justice and it gives you a lot of questions like what is bravery? Was Veerappan really a brave man? But whatever his actions are, how cruel his actions are, அவரோட அந்த consistency of 20 years and the how his psyche worked, அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நம்ம வந்து பாப்லோ எஸ்கோபார் நிறைய ட்ரக்ஸ் ஸ்மக்லர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் அந்த சீரீஸோட ரெப்ரஸன்டேஷன்லாம் பார்த்து வாட்டர் மேன் அப்படியெல்லாம் வந்து ஒரு ஹீரோ க்ளோரிஃபிகேஷன் ஒரு கமிட்டட் க்ரைம் பர்சனுக்கு நம்ம கொடுக்கும்போது இவர் எப்படி நம்ம பார்க்கணும்னு தெரியல. இது வந்து யோசிக்கும்போது என்ன மனுஷன் இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஸ்டானிஷிங்காகவும் இருக்குது, அதே டைம் வந்து ரொம்ப டெரிஃபைங்காகவும் இருக்குது. இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அப்படியே ஆசிலேட் ஆகிற மாதிரி. டுவர்ட்ஸ் த எண்ட் அவரோட வாய்ஸ் எல்லாம் வரும். அவர் ஒய்ஃப் காமிச்ச கேசட்லேருந்து ஒரு 2-3 லைன்ஸ் வரும். லைக் ஹில் சே ஐ விஷ் சம் டே we all travel in a car, நம்ம எனிமீஸ் முன்னாடி நம்ம ஹாப்பியாக போகிற மாதிரி with our 2 daughters, I badly want to see the daughter அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் இன்னுமே டச்சிங்காக இருந்தது as a family man. But the crime, the number of people he has killed, that's also kind of disturbing. So entire ஈவெண்ட்டை பற்றின என்டையர் ஹிஸ் லைஃப் ஸ்பேன் அண்ட் அவரோட ப்ரெசன்ஸ், அவரோட ஆக்டிவிட்டீஸ் காஸ் பண்ண ரிப்பிள்ஸ், அதனால பாதிக்கப்பட்டவங்களோட சஃபரிங்ஸ், இது எல்லாமே வந்து யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு சீரீஸ். ஐ திங்க் இட்ஸ் வெரி கிரிப்பிங். ஒன்ஸ் யூ டன் வித் த சீரீஸ் யூ வில் பி புஷ் டு வாட்ச் லாட் ஆஃப் இன்டர்வியூஸ் about him, about the informants, about the operations involved, about the messengers and how he lived in the forest. Try watching it. Thank you.